கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு செல்ல இன்று முதல் QR கோடு மூலம் கட்டணம் செலுத்தும் திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் உள்ள சுற்றுலா தலங்களான குணா குகை, தூண்பாறை, மோயர் சதுக்கம், பைன்மரக்காடுகள், பேருஜம் ஏரி ஆகிய பகுதிகளுக்கு கட்டணம் செலுத்தி டிக்கெட் பெற்ற பிறகு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் இன்று முதல் QR கோடை ஸ்கேன் செய்து போன்பே, ஜிபே மூலம் கட்டணம் செலுத்தி சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். தற்போது முதற்கட்டமாக போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் விதமாக 2 இடங்களில் தனித்தனியாக QR ஸ்கேனர் மூலம் பணம் பெறப்பட்டு அதற்கான சீட்டும் வழங்கப்பட்டு வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் திடீரென பெய்த சாரல் மழை காரணமாக பொதுமக்கள் பாதிப்புக்கு உள்ளாகினர். செங்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கடும் பனிமூட்டம் நிலவியது. இந்நிலையில் காலை சாரல் மழை பெய்ததால் பள்ளிக்கு சென்றவர்கள், பணிக்கு சென்றவர்கள் மழையில் நனைந்தபடி சென்றனர். திடீரென பெய்த மழையால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் இந்த மழை காரணமாக நிலத்தடி நீர்மட்டம் உயர வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் நகரில் விட்டுவிட்டு சாரல் மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கும்பகோணத்தில் கடந்த 2 நாட்களாக வெயில் இன்றி குளிர்ந்த சூழல் நிலவி வருகிறது. இந்நிலையில் இன்று காலை சாரல் மழையோடு மிதமான மழை பெய்தது. மேலும் மழையோடு அவ்வப்போது குளிர்ந்த காற்றும் வீசி வருகிறது. சம்பா பருவ நெல் அறுவடைக்கு தயாராக உள்ள சூழலில் தற்போது பெய்யும் மழை விவசாயிகளிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோட்டில் 2 ATM மையங்களில் கொள்ளை முயற்சி நடந்ததால் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மேட்டூர் சாலையில் ஸ்டோனி பாலம் அருகே SBI ATM மையத்திலும், சூரம்பட்டி 4 சாலை அருகே உள்ள கர்நாடக ATM மையத்திலும் மர்ம நபர்கள் கொள்ளையடிக்க முயற்சித்தனர். ATM மையங்களின் இயந்திரத்தை உடைக்க முடியாத நிலையில் அலாரம் ஒலித்ததால் கொள்ளை முயற்சியை கைவிட்டு தப்பிச் சென்றனர். இந்நிலையில் சம்பவ இடத்தில் தடயவியல் நிபுணர்கள் தடயங்களை சேகரித்து சென்றதை தொடர்ந்து போலீசார் நேரில் விசாரணை நடத்தினர். ஊத்துக்கோட்டை அருகே வெலமகண்டிகையில் பாஜகவினர் நடத்திய மோடி பொங்கல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கிராம மக்கள் பானையில் பொங்கல் பொங்கியதும் அதை தங்கள் வீடுகளுக்கு எடுத்துச் சென்றதால் பாஜகவினர் ஏமாற்றம் அடைந்தனர். இந்நிகழ்ச்சியில் பொங்கல் வைக்க அக்கம் பக்கத்தில் இருந்து பாஜகவினர் அழைத்து வந்த பெண்கள் நிகழ்ச்சி முடியும் முன்பு பொங்கல் பானைகளை தங்கள் வீடுகளுக்கு எடுத்துச் சென்றனர். கோவில்பட்டி அருகே ஆலம்பட்டி EB காலனி பகுதியில் வாழைத்தார்களை ஏற்றிக்கொண்டு சென்ற மினி லோட் ஆட்டோவின் பின்பக்க டயர் திடீரென வெடித்ததால் சாலையின் நடுவே தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஏராளமான வாழைத்தார்கள் சாலையில் சிதறிய நிலையில் லோட் ஆட்டோவின் நடுவே சிக்கியிருந்த ஓட்டுநர் மார்த்தாண்டத்தை போலீசார் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு அமர்ந்து ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். ஊழியர் பற்றாக்குறையை களைய வேண்டும், ஊழியர் விரோத போக்கை கைவிட வேண்டும், நிர்ணயிக்கப்பட்ட தினக்கூலி உயர்வை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. மருத்துவமனை முன்பு அமர்ந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் முழக்கமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே பொங்கல் பரிசு தொகுப்பை கேட்டு நியாய விலை கடையில் இருந்த கைரேகை பதிவு இயந்திரத்தை தூக்கிச் சென்ற தம்பதியை போலீசார் கைது செய்தனர். துத்திக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த ரமேஷ் தனது மனைவி மகாலட்சுமியுடன் சென்று அங்குள்ள நியாய விலை கடைக்கு சென்று பொங்கல் பரிசு தொகுப்பை கேட்டுள்ளார். குடும்ப அட்டையை பரிசோதித்த விற்பனையாளர் ராசுகுட்டி ஏற்கனவே பொங்கல் தொகுப்பை அவரது முதலாவது மனைவியின் மகன் வாங்கிச் சென்று விட்டதாக தெரிவித்தார். இதனால் ஆத்திரமடைந்த ரமேஷ் விற்பனையாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததுடன் கையில் இருந்த கைரேகை வைக்கும் இயந்திரத்தையும் தூக்கிச் சென்றார். இதுகுறித்து விற்பனையாளர் ராசுகுட்டி அளித்த புகாரின் பேரில் ஆலங்குளம் போலீசார் வழக்கு பதிந்து தம்பதியை கைது செய்தனர். நெல்லை மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை தொடர்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அதிக அளவில் மழை பெய்து வருவதால் அடிவாரங்களில் உள்ள அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் அம்பாசமுத்திரம் அருகே மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிக்க 2வது நாளாக தடை தொடர்கிறது. அருவியை பார்வையிட மட்டுமே வனத்துறை அனுமதி வழங்கியுள்ள நிலையில் மறு அறிவிப்பு வரும் வரை அருவியில் குளிக்க தடை தொடரும் என தெரிவித்துள்ளது.